எல்லாருக்கும் வணக்கம். ஆர்பிஎம் பில்டர்ஸ்லேருந்து முருகதாஸ் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வந்து போட போகிறோம் இல்லைங்களா? இந்த படிக்கட்டில் நம்ம என்னென்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். படிக்கட்டு வாஸ்துப்படி வீட்டில் எந்தெந்த டைரக்ஷன்ஸில் வாஸ்துப்படி வரணும், என்னென்ன டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் இருக்குது, அதாவது எந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமானத்தில் நம்ம என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாம். முதல்ல வந்து ஸ்டேர்கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து நம்ம மேலே போக போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சது தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம வீடு இருக்க போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு படிக்கட்டை வந்து மேக் பண்ணி போக போகிறோம். பழைய காலத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லாமல் இருந்தது. போக போக இது எவால்வ் ஆகிட்டு வரும்போது இந்த ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேர்கேஸ் மாதிரி தான் நிறைய பேர் போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் கட்டின வீட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 30 மீன்ஸ் 90s 80ஸ்ல தான் 90 80ஸ்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் படிக்கட்டு. ஓகேங்களா? ஆனால் அது வந்து எவால்வ் ஆகி நிறைய டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து வாஸ்துப்படி வந்து படிக்கட்டு எங்கே வரணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 4 கார்னர்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, இந்த மாதிரி 4 கார்னர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு வரக்கூடாது. அதே மாதிரி சென்டர்லேயும் படிக்கட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? பிளாட்டுடைய சென்டர் 4 கார்னர் படிக்கட்டு வந்து வரக்கூடாது. இன்னரில் சொல்கிறேன். நீங்கள் படிக்கட்டு வந்து உள்ளே கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து படிக்கட்டு வரக்கூடாது. இதுவே நீங்கள் எக்ஸ்டர்னலில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 கார்னர் சவுத் வெஸ்ட் வரலாம். ஒரு நிமிஷம். சவுத் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி டைரக்ஷன்ஸில் அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே படிக்கட்டு வரலாம். இது வந்து எக்ஸ்டர்னல் நான் சொல்கிறேன். அதே மாதிரி படிக்கட்டுடைய ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் நோக்கி ஏறுறதும், அதாவது சவுத் டைரக்ஷன்ஸில் ஏறுறதும், வெஸ்ட் டைரக்ஷன்ஸில் ஏறுறதும் நல்லாயிருக்கும். அதாவது நான் இப்போ வந்து ஈஸ்ட்டில் இருக்கேன், வெஸ்ட்டை நோக்கி ஏறலாம். இப்போ நான் நார்த்தில் இருக்கேன், சவுத்தை நோக்கி ஏறலாம். இந்த மாதிரி இருக்கும்போது வாஸ்துப்படி வந்து படிக்கட்டு இப்படி இருக்கும்போது வாஸ்துப்படி கரெக்டான விஷயமா இருக்கும். என்னென்ன டைப்ஸில் ஸ்டேர்கேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டேர்கேஸ், ஒரே ஃப்ளைட்டில் மேலே போகிறது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டேர்கேஸ். அடுத்து வந்து எல் ஷேப்டு ஸ்டேர்கேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்படி ஒரு ஃப்ளைட் மேலே போகும், ஒரு லெஃப்ட்டு திரும்பும், பார்க்குறதுக்கு எல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் இருக்குது. அடுத்து வந்து ஓப்பன் வெல் ஸ்டேர்கேஸ்னு இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஃப்ளைட்டு போகும், இப்படி ஒரு ஃப்ளைட்டு போகும், பாக்ஸ் மாதிரி வரும். நீங்கள் மேலே பார்க்கும்போது ஒரு வெல்லு மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்கு பேர் ஓப்பன் வெல் ஸ்டேர்கேஸு. அடுத்து வந்து டாக் லெக் ஸ்டேர்கேஸ். பெரும்பாலும் எல்லோரும் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வகையான ஸ்டேர்கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. பேஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்கேஸ் என்னென்ன மாதிரி டைப்பில் இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து வேஸ்ட் ஸ்லாப் போட்டு பிரிக்கை வச்சு கட்டுறது. இது எல்லாருமே இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். வேஸ்ட் ஸ்லாப் போட்டுட்டு பிரிக்கை வச்சு நம்ம ஸ்டேர்கேஸ் கட்டிடலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்லேயே ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டேர்கேஸை பண்ணுறது. ஃபுல் இதுவுக்குமே கான்க்ரீட் மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி டைப்ஸும் இருக்குது. அடுத்து வந்து செயின் ஸ்டேர்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கான்க்ரீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இல்லாமல், அந்த வேஸ்ட் ஸ்லாப் இல்லாமல் படி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட்லேயே போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் செயின் ஸ்டேர்கேஸ் இருக்கும். இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் வீட்டு உள்ள டூப்ளெக்ஸ் வீடு கட்டியிருக்கீங்க, வீட்டு உள்ள நீங்கள் படிக்கட்டு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செயின் ஸ்டேர்கேஸ் போகும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக நல்லாயிருக்கும். இதே நீங்கள் நார்மலாக போய் வேஸ்ட் ஸ்லாப் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு லுக் நல்லா இருக்காது. செயின் ஸ்டேர்கேஸ் போடும்போது நல்லாயிருக்கும். இது ஒன்று. அடுத்து வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ்னால் கீழே எதுவுமே சப்போர்ட்டுக்கு இருக்காது. இங்கே ஒரு செவுரு இருக்கும். அந்த செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்க்ரீட் அந்த ஸ்லாப் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை இன்சர்ட் பண்ணி கொண்டு போகிறது வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ். அப்புறம் ஸ்ட்ராப் பீம் ஸ்டேர்கேஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு பீம் மாதிரி சின்னதாக இன்க்ளைண்டாக இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து படியை கொண்டு போகலாம். இந்த மாதிரி ஸ்டேர்கேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான வேஸ்ட் ஸ்லாப் போட்டு நீங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா அது ஒரு வேஸ்ட் ஸ்லாப் போட்டு படியை கட்டுறது அந்தளவுக்கு செலவு ஆகாது கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது. இதே நீங்கள் செயின் ஸ்டேர்கேஸ் போடுறீங்க, இந்த மாதிரி நிறைய இந்த ஸ்பெரிக்கல் ஸ்டேர்கேஸ், ஹெலிக்கல் ஸ்டேர்கேஸ்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் போகும்போது உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். ஏன்னா அதோடைய வேலை நுணுக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ செயின் ஸ்டேர்கேஸ் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ப்ளைவுட் வச்சு தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஸ்டேர்கேஸை பற்றின ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாஸ்துப்படி எங்கே இருக்கணும், என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு. நம்ம இந்த ஸ்டேர்கேஸ் சீரீஸில் வந்து ஒரு விஷயத்தையுமே தனித்தனியாக பார்க்கலாம். ஸ்டேர்கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாக் லெக் ஸ்டேர்கேஸ்னால் அதுக்கு எவ்வளோ இடம் இருக்கணும், எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லும்போது வீடியோ லென்த்து பெருசாகும். உங்களுக்கு அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருக்காது. அதனால் முதல்ல நம்ம இந்த ஸ்டேர்கேஸை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த வீடியோவில். இதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம ஸ்டேர்கேஸ் சீரீஸ்னே கொண்டு போவோம். அதில் வந்து ஒரு ஸ்டேர்கேஸுக்குமே என்ன செலவாகும், என்னென்ன டைப்ஸில் நம்ம வந்து அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்,
அதில் நம்ம என்ன விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு போகலாம். உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டு இருக்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.